தமிழ்நாட்டு அரசியல் களத்துல திராவிட சித்தாந்தம் தான் ஆட்சி அரியணையில அமர்ந்து தொடர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் கோலோச்சணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திராவிடர்களுக்கு மிகப்பெரிய அளவு இருப்பது கண்கூடாவே தெரியுது. அந்த அளவுக்கு திராவிடர்கள் துளியும் தமிழர்களை ஆட்சி அரியணையில அமர விட்டுறக்கூடாது, இல்ல தமிழ் தேசிய கருத்தியல கொண்டவர்களை ஆட்சியில உட்கார விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருப்பது கண்கூடாகவே தெரியுது. ரொம்ப முக்கியமா சீமானவர்கள் பெரியாருக்கு எதிராக கடுமையான தன்னுடைய எதிர்வினையை ஆற்ற தொடங்கியதுல இருந்தே சீமானுக்கு எதிரான கடுமையான எதிர்வினையும் திராவிடர்கள் பக்கம் இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எப்படியாவது சீமான முடக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருப்பது கண்கூடாவே தெரியுது. இந்த சூழல்ல இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல திராவிடர்கள் மிகப்பெரிய அளவு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன சாம்பிளாக திராவிடத்தின் மிகப்பெரிய ஆதரவாளரான பெரியார் சரவணன் தன்னுடைய சக திராவிடர்களுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. அதுல காலம் இன்னும் கடந்து விடவில்லை, உடனடியாக அதிமுகவை களத்தில் இறக்க வேண்டும். ஈரோடு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தேர்தலை புறக்கணித்த நிலையில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக நேருக்கு நேராக களத்தில் தேர்தலை சந்திப்பது என்பது ஒரு வரலாற்று பிழையாகத்தான் முடியும். இது எதிர்கால தேச நலனுக்கும் எதிர்கால அரசியலுக்கும் நல்லதல்ல. குறைந்தபட்சம் அதிமுகவில் பேசி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வைத்து வழக்கம் போல் நாதாக்காவை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும். இதுதான் அரசியல் வியூகம் என்பது, இதற்கு பெயர்தான் தேச நலன் என்பது. ஆனால் இது தொடர்பாக யாரும் எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை. குறைந்தபட்சம் இந்த தளத்தில் இருந்து யாரும் யோசிக்கவும் இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க அரசியல் வறட்சி. ஏதாவது சொல்லிட்டா மட்டும் திமுக ஆஹா ஓஹோ என்று வாய்களிலே வந்து பேசுவார்கள். திமுகவை ஆதரிக்கிறேன் என்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கும் இவர்களை போன்ற ஜம்மு காலத்தில் வடிகட்டின முட்டாள்களை உலகத்தில் வேறு எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்ட்டு திமுகவையும் குறை சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவர் தன்னுடைய திராவிட கருத்தியலுக்கும் திராவிடர்களுக்கும் எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறாரு அப்படிங்கிறது இவருடைய இந்த பதிவின் மூலமாக கண்கூடாவே தெரியுது. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைஞ்சிருங்கிற ஒரு அச்சம் இவருக்குள் இருப்பது தெரியுது. அதன் காரணமாகவே ஒரு பிரதான எதிர்கட்சியான அதிமுகவையும் களத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா ஒரு பைபோலார் கான்டெஸ்ட்ல எப்பவும் மாதிரி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்துருவாங்க அப்படிங்கறத இவருடைய ஷார்ப்பான அரசியல் நோக்கமா இருக்கு. சோ இதன் மூலமாகவே பெரியார் திடலில் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை பார்த்து அச்சப்படுகிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடாவே தெரியுது. அதுல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி ஐயா பெரியார் சரவணனின் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. எது எப்படியோ இனி அதிமுக களத்துக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்படி வந்தாலும் அவர்களை மக்கள் பெரிய அளவு மதிக்க போறதும் இல்ல. களத்துல தைரியமா திமுகவை எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறத சீமான் அவர்கள் நிரூபித்து இப்ப வேட்பாளரையும் களம் இறக்கிட்டாரு. இனி வரக்கூடிய நாட்கள் திமுகவா நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிற ஒரு பேசு பொருள் தான் ஈரோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்க போறதா இருக்கும். அது நிச்சயமாக 2026 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. அது வரைக்கும் இந்த மாதிரியான பெரியார் திடலில் உள்ளவர்கள் கத்தி கதறி கூப்பாடு போட்டு கொண்டுதான் இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.